ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா 2021 வந்த டியூன் அப்படின்ற ஒரு மூவி தான். ஆக்சுவலாக இந்த மூவி வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா செம்ம ஒரு ஃபேண்டஸியாக இருந்து பயங்கரமான கிராஃபிக்ஸ் ஒர்க்குங்க. சீரியஸ்லி தரமான வேறு லெவல் கிராஃபிக்ஸ், செம்ம சினிமேட்டிக்காக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு மஸ்ட்டு மூவி. ஆனால் அந்த டைம் லைனில் இந்த மூவி சத்தியமாக ரீச் ஆகலன்னு தான் நினைக்கிறேன். நான் சுத்தமாக பெரிய அளவில் பேசவே படல. நானே இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன். ஸோ செம்ம ஒர்த்தியான படம். ஸ்டோரி வைஸ் எல்லாத்துலேயுமே தரமாக கொடுத்து வச்சுருக்குறாங்க. ஒரு இடத்துல கூட குறை சொல்கிற அளவுக்கே இல்லை. இது ஆக்சுவலாக டியூனுன்றது வந்து ஒரு நாவலில் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. இந்த நாவல்லேருந்து தான் சயின்ஸ் ஃபிக்ஷன்ற ஒரு விஷயமே ஆரம்பித்ததாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு அடித்தளம் போட்டதே இந்த டியூன் நாவல் தான். ஸோ அந்த வகையில் இந்த மூவி கண்டிப்பாக பார்க்க வேண்டிய மூவியாக இருக்கும். இது ஒரு இது வந்து ஃபஸ்ட்டு எபிசோட் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. செம்ம ஒர்த்தியான மூவிங்க. சீரியஸ்லி பார்க்குறதுக்கு செம்ம ஒர்த்தியான கிராஃபிக்ஸ் ஒர்க்கு அண்ட் ஸ்டோரி ரைட்டிங் எல்லாமே பக்காவாக இருந்தது. ஏகப்பட்ட கேஸ்டிங் இருக்குதுங்க. எல்லா கேரக்டருமே பயங்கரமான இன்டெலிஜென்ட் கேரக்டராக ரொம்பவுமே அழகாக போர்ட்ரேட் பண்ணி செம்ம ஒர்த்தியான ஒரு சூப்பர் மூவி. ஸோ ட்ரை பண்ணி பார்க்க மஸ்ட் மூவி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்த உங்களுடைய தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணலாமா? வீடியோக்குள்ள வரதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவி வந்து ஒரு பாலிடிக்ஸை முழுக்க சொல்கிறதா தான் டியூ நாவலில் வந்து குறிப்பிட்டிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா பெருசாக பாலிடிக்ஸ் நம்ம கண்ணில் படாத மாதிரி இருக்கும். ஆனால் நாவலை பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. எனக்கும் அது மூவி வந்து உண்மையாலுமே புதுசாக இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைனில் அற்புதமான ஆர்ட் ஒர்க்குங்க. சீரியஸ்லி ஆர்ட் ஒர்க்குன்னா என்னன்றதை காமிச்சிருந்தாங்க. மியூசிக்கில் அந்த சினிமாட்டிக் எல்லாத்துலேயுமே பக்காவாக ஒவ்வொரு ஸ்க்ரீனுமே அந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருந்தாங்க. அந்த மியூசிக்லாம் பர்ஃபெக்டாக பேச்சாச்சுங்க. செம்ம ஒரு குவாலிட்டியான மூவியாக இருக்கும். பார்க்குறதுக்கு டெக்னிக்கலாகவே செம்ம ஒர்த்தியான மூவிங்க. ஸோ அப்படி 10,191 அப்படின்ற அந்த இயரில் தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அந்த டைம்லைனில் டெக்னாலஜியில் பயங்கரமாக பில்டப் ஆகி இருக்கிற ஒரு இடத்துல ஸோ ஒரு வார், அதாவது அதில் ஒரு பாலிடிக்ஸ் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதான் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உண்மையிலுமே அந்த இடத்துல வேறு லெவலான வார்ஃபீல்டு வந்து ஒரு டெக்னிக்கலோட அந்த இடத்துல வார்ஃபீல்டு வந்து பக்காவாக இருந்துச்சுங்க. இப்போ ஒரு டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்னா அந்த இடத்துல ஒரு வார் நடந்தால் எந்த அளவுக்கு நமக்கு வந்து அது நம்ம கேட்சியாக இருக்கும் அப்படின்றத ரொம்பவுமே அழகாக காமிச்சிருந்தாங்க. அந்த வார் ஒவ்வொரு இடத்துலையுமே விஎஃப்எக்ஸை யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பெருசாக விஎஃப்எக்ஸ் ஒர்க்கே இல்லை. ஃபுல்லாக ஒரு ரியலிஸ்டிக்காக கொடுக்க ட்ரை பண்ணி அந்த வார்லாம் வேறு மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ அந்த கோர் வந்து ரொம்பவுமே அற்புதமாக இருந்துச்சு. அந்த பாலிடிக்ஸை எப்படி பட்டன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பைசஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு ராஜ்யமும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். அந்த ஸ்பைசஸ் வந்து பாலைவனத்தில் தான் கிடைக்கும். ஸோ அந்த பாலைவனத்தில் போய் அங்கே இருக்கிற இடத்துலலாம் அதில் இருக்கிற அந்த பொருளை வச்சு தான் மட்டுமே தான் அதை வந்து எடுக்க முடியும். ஸோ அதாவது ஹார்வெஸ்டிங், அதாவது அறுவடை பண்ணுற மாதிரி தான் அந்த ஸ்பைசஸை வந்து பண்ணுவாங்க. அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்பைசஸ் எடுத்துகிட்டு போய் மேயர் அப்படிங்கள்ட்ட கொடுக்கணும். அது போகிறதுக்குள்ளார இங்கே நிறையா பிரச்சனை இருக்கும் இல்லையா? ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தோன்னா அங்கே வர பிரச்சனை அதெல்லாம் சமாளிக்கிறது, அதுதான் அந்த வார்ஃபீல்டை ரொம்பவுமே அழகாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதில் எல்லாமே ஒரு அற்புதமாக இருக்கும். அண்ட் அதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வாழ்கிற மக்கள் எல்லாருக்குமே ஐ வந்து ப்ளூ கலரில் இருக்கும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த ஸ்பைசஸ் அங்கே கண்ணில் பட்டு அந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி அது ஒரு தியரி சொல்லியிருப்பாங்க. அது உண்மையிலே அற்புதமாக இருக்கும். அண்ட் அதில் வந்து ஹீரோயின் வந்து அடிக்கடி நம்ம பாலுடைய கனவுல வந்து டீஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அண்ட் அந்த வந்து கிளைமேக்ஸில் வந்து காமிக்கும்போது பர்ஃபெக்டாக சிங்க் ஆச்சுங்க. ஸோ அந்த ஜாண்டா அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ரொம்பவுமே போர்ட்ரேட் பண்ண மாதிரி ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் வந்து ஹீரோவுக்கு பாலுக்கு வந்து ஃப்யூச்சர் லைட்டாக ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி அவருக்கான அந்த பவர் இருக்கிற மாதிரி தான் லைட்டாக டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து செகண்ட் பார்ட்டில் தான் முழுசாக அதுக்கான ஆர்ட் என்ன, அவருக்கு என்ன கதை கொடுக்கப்பட்டிருக்குன்றது புரிய வரும். ஆக்சுவலாக இவர் வந்து ஹீரோன்னு சொல்கிறதா இல்லை வில்லன் சொல்கிறதா என்னன்னே புரியாத அளவுக்கு ரொம்ப குழப்பமான ஒரு ஸ்டோரியாகவே அது வந்து அமைஞ்சிருந்தது. இந்த மூவியில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வர்றது பால் அண்ட் ஜெசிகா. இவங்க 2 பேர் மட்டும்தான் சடனாக மைண்டில் வருவாங்க. இவங்க 2 பேருக்கு தான் ரொம்ப அதிக ரைட்டிங் போயிருந்தது. ஸோ ஒர்த்தியாக இருந்துச்சுங்க. சீரியஸ்லி செம்ம ஒர்த்தியாக எத்தனை கேரக்டருடைய கேமியோ எல்லாமே மாசாக இருந்துச்சு.
அந்த ஸ்பைசஸை கடத்தி அங்கே மேஜர் அப்படின்ற அவங்கள்ட்ட மேயர்கிட்ட கொடுக்கணும். அந்த மேயர் வந்து இவங்களுக்கான இடத்த கொடுக்குற மாதிரி ஒரு ஆர்டர் மாதிரி தாங்க, ஒரு டெண்டர் எடுக்கிற மாதிரி அந்த இடத்துல எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல போய் ஒர்க் பண்ணி அந்த ஸ்பைசஸை வந்து எடுத்துகிட்டு வரணும். அதுதான் ஒர்க்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த இடத்துல எனக்கும் இடம் வேணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த வில்லனே காமிச்சிருப்பாங்க. செம்ம ஜெயின்ஜாண்டிக்காக ஒரு மாதிரி பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. வந்தது என்னமோ 2-3 சீனில் தான், ஆனால் செம்ம ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. சீரியஸ்லி அந்த வில்லன் கேரக்டரை பார்த்தாலே ஒரு பயம் வர மாதிரி அந்தளவுக்கு ஜெயின்ஜாண்டிக்காக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருந்தாங்க. அது உண்மையாலுமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து வார் நடக்குது. எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய அந்த போர் வந்து ஒரு டெக்னாலஜியில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும்போது எந்தெந்த வெப்பன்லாம் யூஸ் பண்ணுவாங்க, எப்படி இருக்கும் அப்படின்றத செம்ம அழகாக காமிச்சிருந்தாங்க. ரியலிஸ்டிக்காக இருந்தது. அண்ட் தென் அந்த கிங்டம் வந்து தோத்துச்சா இல்லையா அப்படின்றதான் கிளைமேக்ஸோடு முடித்து அதுக்கப்புறம் அந்த பால் வந்து எந்த வழியை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அவங்க அப்பா வந்ததுக்கான மெயின் ரீசன் வந்து ஸ்பைசிஸை எடுக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை, அங்கே வாழ்கிற பாலைவன மக்களுடைய நம்பிக்கையை வாங்கணும். அவங்க நம்பிக்கையை பெற்று நம்ம அந்த இடத்துல நமக்கு ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கணுன்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. பட் அவங்க அப்பா வந்து அந்த நடந்த போரில் வந்து அவங்க அப்பா கொல்லப்பட்டிருப்பாங்க. இவங்க 2 பேருமே ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சு வந்திருப்பாங்க, பாலும் அண்ட் ஜெசிகாவும். ஸோ அவங்க மூவ் பண்ணும்போது அந்த பாலைவனத்தில் வாழ்கிற ஒரு மணல் புழு அப்படின்ற மாதிரி ஒரு ஜெயின்ஜாண்டிக்கான உருவத்தை காமிச்சிருப்பாங்க. அது விஎஃப்எக்ஸாக என்னன்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு செம்ம ஒரு ஆர்ட்டாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தில் ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த மியூசிக் டச்சுன்றது ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அண்ட் அவங்க யூஸ் பண்ண அந்த ஜெட்டு ஹெலிகாப்டர் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ரொம்பவுமே அழகாக இருந்துச்சுங்க. ஸோ ஒவ்வொரு இதுவுமே பார்க்கும்போது தான் உங்களாட்டி அதை வந்து இமேஜின் பண்ணி அதை உங்களாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அதில் ஆர்ட் இருக்குது. ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேயுமே ஆர்ட் அவ்வளோ வச்சுருக்குறாங்க. ஒரு ரைட்டிங்கில் அந்தளவுக்கு பக்கவான ரைட்டிங். ஸோ இப்போ ஒருத்தவங்க போகிறாங்க, அந்த ட்ரெண்ட் எடுத்த இடத்துல பிரச்சனை வரதான் செய்யும். ஸோ அவங்க வார் நடக்குது, அந்த வார்லேருந்து தப்பிச்சு வந்து இவர் பால் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்றது தான் அதுக்கப்புறமா இருக்கிறது. ஸோ செகண்ட் பார்ட்டில் தான் இதுக்கான விஷயம் என்ன அப்படின்றது முழுசாகவே படத்தை புரியும். ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் இந்த படத்தையே கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்ட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மூவியுமே அடுத்த வீடியோவில் நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த படத்தில் ஒரு கதை ரொம்பவுமே அற்புதமாக இருக்கும். அண்ட் தென் விஎஃப்எக்ஸ் இல்லாமல் ஒரு செம்ம குவாலிட்டியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் சினிமேட்டிக் எல்லாமே இருக்குன்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இந்த மூவி உண்மையிலுமே அற்புதமாக இருக்குங்க. அண்ட் இதில் மைனஸாக சொல்லப்பட்டது என்னென்னா, கோரே சுத்தமாக புரியலைங்க. சீரியஸ்லி இந்த படத்தோட கான்செப்ட்டு புரியாத மாதிரி தான் இருக்கும். அதை கொஞ்சம் எலாபரேட்டாக கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லிருக்கலாம். ஏன்னா அந்த நாவலை எல்லோரும் படிச்சுட்டு வந்திருப்பாங்கன்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அந்த இதுதான் கான்செப்ட்டு, இப்படி தான் இதுக்காக தான் போராடுறாங்க அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்ப்ரோஸ் பண்ணால் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். எனக்கு இது வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியல, இது வந்து இதுதான் இதோடைய கோர் அப்படின்றத சொல்ல முடியல. ஆனால் இது பாலிடிக்ஸ் தான் ஒரு முழுக்க எழுதப்பட்டது. பாலிடிக்ஸை தான் பேஸ் பண்ணி தான் இந்த மூவியே எழுதப்பட்டிருக்கு. ஸோ பார்க்கலாம். செகண்ட் பார்ட்டை வந்து நான் பார்த்துட்டு அந்த மூவி ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த மூவி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மூவிக்கு 5 ஸ்டாருக்கு எத்தனை நீங்கள் கொடுப்பீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ண அது இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹேவ் அ ஃபன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வரட்டா.